மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான மக்கள் போராட்டம் 6வது நாளை எட்டியுள்ளது. விடிய விடிய போராட்ட களத்தில் நிற்கும் போராட்டக்காரர்கள் அவசர சட்டத்தை தாண்டியும் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கருப்பசாமி. சொல்லுங்க கருப்பசாமி, ஜல்லிக்கட்டு தலைநகரான அலங்காநல்லூரில் இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? இன்று காலை முதலே அலங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா கொட்டுமலையிலும் பொதுமக்கள் அந்த கொட்டுமலையும் பொருட்படுத்தாமல் அலங்காநல்லூரில் கடந்த 6 நாட்களுக்கு மேலாக இங்கே நிரந்தர தடையை நீக்க கோரி அலங்காநல்லூர் மக்கள் இங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. இன்று காலை முதல் அலங்காநல்லூர் போராட்டம் மக்கள் ஒரு கையெழுத்துக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மௌன போராட்டம். நாங்கள் அரசுக்கு இவ்வளோ நாட்கள் நாங்கள் 6 நாட்களாக கத்தி சொல்லி பார்த்தோம். அரசாங்கம் எங்கள் கோரிக்கை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் இன்னைக்கு மௌன போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறதா ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கோன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட போராட்ட குழுங்களே நம்ம சொல்கிறாங்க. அதை பற்றி கேட்கலாம் சார். இன்றைக்கி நீங்கள் மௌன போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறீங்க. அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வைத்த ஒற்றை கோரிக்கையை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கணுன்ற ஒற்றை கோரிக்கை தான். ஆனால் அதை தவிர்த்து மத்திய அரசுகளும் சரி, மாநில அரசுகளும் சரி, பல்வேறு விதமான சட்டங்களும் இயற்றப்படும் என்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக சொல்கிறார்கள். நாங்கள் கேட்டதை இன்று வரை யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 5 நாட்களாக நாங்கள் அறவழியில் இது வரைக்கும் தமிழகம் முழுக்க போராடி கொண்டிருக்கிறோம். தற்போது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதனால், எங்கள் கோரிக்கையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால், இன்று முதல் மௌனமாக இருக்கும் அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை செவிக்கு கேட்க வைக்க நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் இனிமேல் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் தான் இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். இன்று ஒரு நாள் முழுவதும் வரக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய அத்தனை பேருமே களத்தில் மௌனமாக இருந்து இந்த போராட்டத்தை வழிநடத்துவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது போன்ற பல்வேறு இடங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் எல்லாமே அவங்களோட பணிகளை விட்டுட்டு முக்கியமாக அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். 5 நாட்கள் அவங்களுடைய வருமானம் போச்சு, பொருளாதாரம் போச்சு. அவங்களுக்கு உடல்நிலை எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளத்தில் இப்படி தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பணிகள் எல்லாமே விட்டுட்டு அவங்க தன்னுடைய தமிழ் உணர்வுக்காக, தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. வேறு எந்த சுயநலமும் இல்லை. இந்த போராட்டத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் குறைந்தபட்சம் மக்களுக்காகத்தான் இந்த சட்டமும் இந்த ஆட்சியும் இருக்குது. அதை மனசில் வச்சு இப்போ தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் போராடினாங்கன்னா எங்களுக்காகத்தான் சட்டமே இருக்குது, ஆட்சியும் இருக்குது. அதை முதல்ல கருத்தில் வச்சுக்கணும். சட்டத்துக்காக மக்கள் கிடையாது, அது திணிக்க தேவையில்லை காரணம் கொண்டும். அதனால் மக்களின் உணர்வுகளை மனசில் வச்சு தயவு செய்து இந்த அரசாங்கம் இன்று முதல் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இன்று முதல் இந்த மௌன போராட்டம் இன்று மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் தொடரும். நாளைக்கு மாற்று வழியில் வேறு போராட்டங்கள். ஆனால் நிச்சயம் அதை ஒவ்வொரு இடத்திலும் அறவழியில் மட்டும்தான் இருக்கணுன்றத மாணவர்கள்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் கேட்டுக்கிறோம். ஓகே, இன்னும் ஒரு நபர் இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்டையும் கேட்கலாம். நேற்று முதல்வர் இன்னொரு 2 நாளில் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்லையோ தமிழகத்திலையும் நடக்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது முதலமைச்சர் பொங்கலுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு நாங்கள் நடத்துவோம். பொங்கலப்போ பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூரில் அப்போ ஒரு அறிவிப்பு விட்டார் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி. அதாவது கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டார். ஆனால் அது அறிவிப்பாக இருந்தே தவிர அது நடைமுறைக்கு கொண்டு வரலை. இதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், எல்லா பேருமே ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்றது 2 வருடங்களாக இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கலை. ஆனால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடைமுறையை நம்பி தமிழர்கள் யாரும் ஏமாறதுக்கு இப்போ தயாராக இல்லை. எங்களுடைய போராட்டம் 5 நாளாக பல்வேறு முழக்கங்களை நாங்கள் எழுப்பி போராடணும். இதுவரைக்கும் தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி செவி சாய்க்கலை. ஆக அவங்க செவி சாய்க்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அலங்காநல்லூரில் போராட்ட வடிவத்தையே மாற்றிருக்கோம். அது எந்த மாதிரி போராட்டத்தை மாற்றிருக்கோம் அப்படின்னா, மௌனமாக இருந்து போராடுவது என்று நாங்கள் மாற்றிருக்கோம். நாங்கள் எந்த ஒரு பசோட பதோ இல்லை ஒரு சாலமரப்பதோ அது எங்களுக்கு தேவையில்லை. எந்த ஒரு தீங்கு விளைவிக்காமல் எங்களுடைய மௌனமான முறையில் போராட்டத்தை வெளிப்படுத்துகிறோம். தயவுசெய்து இந்திய அரசு, தமிழக அரசும் எங்களுக்கு தேவை தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி, அதாவது நிரந்தர சட்டம், நிபந்தனை இல்லாமல் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அது நிரந்தர சட்டமாக இருக்கணும். அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த சட்டத்துக்காக இன்றைக்கி உலகத் தமிழரெல்லாம் குரல் கொடுக்கல. இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றணும். அதை உணர்ந்து நீங்கள் இந்த மீடியேட் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் எங்களுக்கு தற்காலிக தடை வேண்டாம், நிரந்தரமான ஒரு சட்டம் வேண்டும் என்று தான் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க.